ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லயோனல் மெஸ்ஸி இந்தியா வந்திருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அலை கடல்ல திரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற அட் த சேம் டைம்ல கொல்கத்தா ஸ்டேடியத்துல கிட்டத்தட்ட 78,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியம் இதுக்காகவே ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. அதாவது லயோனல் மெஸ்ஸி இவ்வளவு பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களே, அவர் நம்ம பப்ளிக் பிளேஸ்ல நம்ம பார்க்க வச்சோம்னா அந்த இடத்துல வேற மாதிரியான எதிர்மறையான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மக்களுக்கு பாதுகாப்பா அமையாது. அதனால ஒரு பாதுகாப்பான இடத்துல திட்டமிட்டு அந்த இடத்துல லயோனல் மெஸ்ஸியை வர வச்சு அங்க ரசிகர்கள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட்டினுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அரசு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் ஒருங்கிணைச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயோனல் மெஸ்ஸினுடைய வருகைக்கு பிறகு ஒரு சில நிமிடங்களில் வன்முறை காடாக மாறியது. ரசிகர்கள் வன்முறையை ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது உண்மையாகவே ஒரு அதிருப்தியான ஒரு விஷயமா இருக்குது. இது நமக்கு மட்டும் அதிருப்தி கிடையாது. அந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய மண் எப்படி இருக்குது, இந்திய ரசிகர்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க நம்மளை எப்படி லைக் பண்றாங்க, லவ் பண்றாங்க, செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் மனசுக்குள்ள எதிர்பார்த்து எதிர்நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த கிரேட் ஃபுட்பால் சாம்பியன், உலக சாதனையாளர் லயோனல் மெஸ்ஸி, அவருக்கு கண்டிப்பா அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் ஒரு ஷேமா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. என்னடா இது இந்திய ரசிகர்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மிக முக்கியமா 2 தரப்பு காரணத்தை நான் சொல்ல போறேன். முதல்ல ரசிகர்களாக்கிய நான் கூட அதுக்குள்ள வந்துடுறேன். ரசிகர்களாக்கிய நாம் நமக்கு ஒரு விதிமுறையோ ஒரு கண்ணியமோ ஒரு கட்டுப்பாடோ ஒரு எதுவுமே கிடையாதா? உயிரை கூட துச்சமா நினைச்சு ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சி எப்படியாவது நம்ம வச்சிருக்கிற அந்த இலக்கை நோக்கி நம்ம போகணும், நம்ம இவரை பார்க்க வந்தோமா அவரை பார்த்தே தீரணும், அவரை தொட்டு ஆகணும், அவர் கூட ஒரு போட்டோ எடுத்து ஆகணும் அப்படிங்கிற மோகம் உயிரை கூட துச்சமா நினைக்கிற அளவுக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம்? நம்ம பகுத்தறிவான ஒரு மனித இனத்தை சேர்ந்தவங்க தானே. நம்ம எல்லா விலங்குகளும் 5 அறிவு கொண்டிருக்குன்னா நம்ம ஒரு அறிவு கூட பெற்று நம்ம பகுத்தறிவு சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது, நெருக்கடியா இருக்கும்போது அந்த இடத்துல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது, தள்ளுமுள்ளு ஏற்படும், கீழே விழுவோம், கீழே விழுந்தா எழுந்துக்க மாட்டோம். இப்படி பல விஷயங்கள் நமக்கு உயிருக்கு ஆபத்தான விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய வகையில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அண்மையில கூட கரூர் துயரச் சம்பவம் தமிழ்நாட்டில் 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அதுவும் அதே கூட்ட நெரிசல் தான் காரணம் அப்படிங்கிறதையும் கூட நம்ம பார்த்தோம். இன்னும் திருந்தலையாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கொல்கத்தாவில் லயோனல் மெஸ்ஸியை பார்க்கறதுக்காக வெளியில போயிட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரசிகர்களை லயோனல் மெஸ்ஸியை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம்னா அந்த இடம் வேற மாதிரி மாறிடும். கண்டிப்பா அது மக்களுடைய பாதுகாப்புக்கு நல்லதா இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கவர்மெண்ட் நமக்கும் பிரச்சனை, பாதுகாப்புத்துறையை சார்ந்தவங்களுக்கும் பிரச்சனை, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களும் பிரச்சனை, லயோனல் மெஸ்ஸியை கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா அந்த அமைப்பை சார்ந்தவங்க, அந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க, அவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக ஒரு செட்டிலான ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக 78,000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துல தான் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணீங்க, ஆனால் எங்க கோட்டையை விட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல ரசிகர்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க இந்த மாதிரியான ஒரு கூட்டங்கள்ல வன்முறை விஷயங்களில் ஈடுபடுறது, தன்னிலை மறந்து ஏதாவது ஒன்று செய்யறது, இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்தியனுடைய ரசிகர்கள் மக்களே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்காங்க. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி, ஜென்ரலி விளையாட்டு அப்படின்னு சொன்னாவே சரி, அதை தாண்டி சினிமா உட்பட பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே ஈடுபாட்டோட ரொம்ப கொண்டாட்டத்தோடு அது இருக்கிறாங்க. அதுவே பல நேரங்களில் பல பாதகங்களை அது மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த நிலையில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம உயிர், நமக்காக நாம் இருக்கோம், நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம சொந்த பந்தமெல்லாம் இருக்குது. இது எல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம போகலாமா வேணாமா, அந்த கூட்டம் எப்படி இருக்குது அப்படிலாம் நாம கவனத்தில் வச்சுக்கணும். நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ரசிகர்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ரெண்டாவதாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே கோட்டை விடுறாங்கப்பா அப்படிங்கிறது மட்டும் தான். கொஞ்சமாவது பேசிக் சென்ஸ் இருக்க வேணாமா? இவ்வளோ பெரிய க்ரௌடு வரப்போறாங்க, இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போறாங்க, நீ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு 10 லட்சம் சொல்லியும் கூட அவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க மெஸ்ஸி கூட போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த ரசிகர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத, அந்த உச்சபட்சமான உணர்வு நிலையை நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுக்கு கொஞ்சமாவது ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? அதுக்கு கொஞ்சமாவது எப்படியான பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எப்படி நம்ம பிளான் பண்ணி அவங்களை பார்க்க வைக்கலாம், அந்த போட்டோ எடுக்க வைக்கலாம் அப்படின்றத கொஞ்சமாச்சும் பிளான் பண்ணீங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க ஸ்டேடியத்துல எல்லாம் ஒருங்கிணைச்சதெல்லாம் ஓகே, சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனா ரசிகர்கள் எந்த கட்டத்துல எந்த புள்ளியில வன்முறையில இறங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
லயோனல் மெஸ்ஸியை என்னால் பார்க்க முடியலைங்க. அவர் வந்துட்டாரு, ஓகே ரைட்டு. நான் வந்து ஸ்டேடியத்தில் லோயர் லெவல்லேருந்து அப்பர் லெவல் சீட்டிங்கில் வரைக்கும் நான் இருக்கிறேன். நான் கிரிக்கெட் பிளேயரே விளையாடுறதுல நான் வந்து அவங்க ஒரு 22 பேர் கிரவுண்டுக்குள்ளே இருப்பாங்க, அம்பையர்ஸோட 24 பேர் இருப்பாங்கன்னா ஓகே, அப்படி குத்து மதிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் விளையாட்டை. இப்போ லயோனல் மெஸ்ஸி உள்ளே வந்த உடனே அவரை சுற்றி 50-100 பேர் வரீங்க. நீங்கள் யாருங்க? அதுவும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோடில் பிளாக்கு, அவரும் பிளாக்கு, நீங்கள் பிளாக்கு, அப்படி இப்படின்னு எல்லாம் ஒரே மாதிரி வந்தீங்கன்னா, அதுவும் கூட்டமாக நெருக்கி வந்தீங்கன்னா, அதில் யார் லயோனல் மெஸ்ஸி, என் தலைவன் யார், என் சாம்பியன் யார் அப்படிங்கிறத எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க. நீங்கள் எல்லாம் யாருங்க? நீங்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருங்க, அல்லது அவருக்கான ப்ரொடெக்ஷனில் இருக்கக்கூடியவங்களா இருங்க, யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. அவரை தனியாக விட்டு நீங்கள் வந்து ஒரு வளையத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் அப்படி வந்திருந்தீங்கன்னா எங்களால் அவரை பார்க்க முடிஞ்சிருக்கோம். அவரை எங்களால் பார்க்கவே முடியல. இதுக்காக வாங்க நாங்கள் நீங்கள் சொல்கிற அமௌண்ட் எல்லாம் கொடுத்து டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற அமௌண்ட் எல்லாம் கட்டி போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலை கொந்தளிப்புக்குள்ளாக்கி வன்முறையில் இறங்கிட்டாங்க. கையில் கிடைச்ச வாட்டர் பாட்டில் உட்பட கேப்பு என்னென்னலாம் வச்சிருந்தாங்களோ எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சாங்க. யார் மேலே எரிஞ்சாங்கன்னா லயோனல் மெஸ்ஸி மேலே எரிஞ்சாங்களான்னு கேட்டால் அவர் மேலே கிடையாது. அவர் என்னைக்குமே தலைவன் தான், ஏன் தலைவன் அப்படிங்கிற பற்றும் பாசம் அவங்களுக்கு வந்து ரசிகர்களுக்கு இருக்கு. ஆனால் அவர் சுற்றி வந்து ஒரு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் வந்து மொய்க்கிற மாதிரி மொழிச்சு அவரோட முகத்தை வந்து யாருக்குமே காட்டாமல் கூட்டிகிட்டு வந்து ஒரு மாயாஜால வேலையை, ஒரு மேஜிக்கான ஒரு வேலையை, ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த அஃபீஷியல்ஸ். அவங்க மேலே கோபம் ஏற்பட்டு தான் ரசிகர்கள் அத்தனையும் தூக்கி எரிஞ்சாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் கொஞ்சமாக பேசிக் சென்ஸ் ஆகுது இருக்க. நம்ம ஒரு சாதாரண திருமண ஊர்வலமாக இருந்தாலுமே சரி, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு கூட்டம் இருக்க போகுது, ஒரு 100-200 பேர் கூட போகிறாங்க, ஒரு 1000 பேர் கூட போகிறாங்க கல்யாண மண்டபத்தில் அப்படின்னு சொன்னாவே பொண்ணு மாப்பிள்ளையே ஒரு தேரில் உட்கார வச்சு அல்லது ஒரு ஹைட்டான ஒரு இடத்துல உட்கார வச்சு நம்ம ஊர்வலத்துக்கு கொண்டு வருவோம். ஏன்னா எல்லாருடைய பார்வைக்கும் அது தெரியணும். ஸ்டேஜில் வச்சு நம்ம வந்து மேரேஜ் நம்ம பண்ணுவோம். அந்த காமன் சென்ஸ் கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்கா? ஸோ லயோனல் மெஸ்ஸியை வந்து ஒரு நல்ல ஒரு கார் ஷோ ஒன்று பண்ணியிருக்கலாம், ஒரு வேன் ஷோ பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி அவர் ஓப்பன் இதில் வச்சு அவர் வந்து மேலே நிற்க வச்சுட்டு நீங்கள் இப்போ ப்ரொடெக்ஷன் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கலாமே. ரசிகர்களுக்கு அவங்க கண்களில் அவரை படுற மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி வந்து அந்த 360 டிகிரியில் அந்த கிரவுண்ட் ஃபுல்லாக சுற்றி வர்றதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கலாம். நீங்கள் நடுவில் வந்து எங்கேயோ ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு போகிற மாதிரியே இங்கேயும் ஸ்டேடியத்துக்குள்ளேயே ரசிகர்களை பார்க்க வந்த இடத்துலையும் வந்து அதே போல் கூட்டம் மொய்ச்சி நீங்கள் வந்து அவங்களெல்லாம் பார்க்க விடாமல் பண்ணது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாதா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அரசியல் சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடியவங்க, மற்றவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தோணவே தோணாதா அப்படிங்கிறது வந்து பேசிக்காக பார்க்கக்கூடிய நமக்கே வந்து அந்த கோபம் வர செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு வரத்தானே செய்யும். ஆனாலுமே அங்க வரத்தானே செய்யும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்தாலும் ரசிகர்கள் அது இப்படியான வன்முறைகளில் ஈடுபடுறது வந்து தவறான ஒரு விஷயம்தான். எனவே 2 பக்கமே திருத்தம் வேண்டும். ரசிகர்கள் தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துல ஒரு கூட்டமாக கூட போகிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்மளோட உயிர் பாதுகாப்பை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல போனோமா வேணாமா, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கொண்டாடலாம், யாரை வேணாலும் நம்ம தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஒரு லிமிட்டுக்கு மேலே தன்னை மறந்து கொண்டாடி நமக்கும் அந்த சமூகத்துக்கும் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் நீங்கள் அதை கொண்டாட்டத்தை வந்து பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அது அஃபென்ஸ், அது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் எந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாக இருந்தாலுமே சரி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தயவு செஞ்சு அங்க கூடக்கூடிய அந்த கூட்டம், அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி என்னென்னலாம் செய்யணுமோ அங்க வந்து பணத்தை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க, எதை வேணாலும் செஞ்சு அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நன்றி.